ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தமிழ் சிலபஸும் ஜிகே சிலபஸும் எப்படி 1 மந்தில் சீக்கிரம் முடிக்க முடியும், ஓகேங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி படித்தவங்களும் சரி, படிக்க போகிறவங்களும் சரி, ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? அந்த ஐடியா வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இப்போ யாராவது நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோக்குள்ளே போய்க்கலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு நம்ம சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை மஸ்ட்டு எல்லாம் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? நான் எல்லா வீடியோ அதெல்லாம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கணும். பிடிஎஃப் வச்சு யாரும் இந்த சிலபஸை படிக்காதீங்க, ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சிலபஸுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேட்டர் ஸ்டடி ஒன்று நீங்கள் எந்த அகாடமி வச்சுருந்தாலும் சரி, ஓகேவா? ஒரு நல்ல வேட்டர் ஸ்டடி தெளிவான ஒரு இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ மருவு பெயர் ஒரு பக்கம் வருது அப்படின்னா, இங்கே மருவு பெயர் இருக்கா, இந்த மருவு பெயர் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு ஒரு வேட்டர் ஸ்டடி தான். அந்த வேட்டர் ஸ்டடி தெளிவாக இருக்கணும், ஒரு விஷயம் கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வேட்டர் ஸ்டடி இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மொத்தத்தையும் அடக்கின மாதிரி ஒரு புக் ஒன்று வேணும், ஓகேவா? அது நான் பார்த்த வரைக்கும் எந்த புக்கு நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இந்த புத்தா புக்கு ஓகேவா? எனக்கு ஸ்கூல் புக்கு மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு புத்தா புக்கு ஓகே, புரியுதுங்களா? இந்த புத்தா புக்கில் நீங்கள் எல்லாமே கவர் ஆகுது. மருவு பேர்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இந்த புத்தா புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் புத்தா புக்கு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு புத்தா புக்கு வேண்டாம், நான் எனக்கு அவுட் சோர்ஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னா, அவுட் சோர்ஸும் வேணும், புக் அன்னட்டு வேணும்னா நமக்கு இந்த புக்கு ஓகே. எந்த புக்கு? நமக்கு இந்த சுரேஷ் புக்கு ஓகே. ஏன்னா சுரேஷ் புக்கில் உங்களுக்கு புக் அன்னட்டும் இருக்குது, அவுட் சோர்ஸ் இருக்குது. நாம் அதனால் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். 2 புக் வச்சுருந்தாலும் நல்லது தான், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் குழப்பச்சுன்னா புத்தா புக்கில் பார்க்கலாம், புத்தாவில் குழப்பச்சுன்னா சுரேஷில் பார்க்கலாம், சுரேஷில் குழப்பச்சுன்னா புத்தாவில் பார்க்கலாம். இந்த 2லேயுமே குழப்புது அப்படின்னா நாம் ஸ்கூல் புக்கில் பார்த்துக்கலாம், ஓகே? இப்போ தமிழுக்கு ஒரு இது ஓகே. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், புரியுதா? சிலபஸ் ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன, ஃபஸ்ட்டு எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன வருங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், புரியுதா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இலக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இலக்கணம் இருக்குது, இலக்கணம் பிரித்தெழுதுக. இந்த பிரித்தெழுதுங்கிறது எது கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி இருந்துச்சு தான். இப்போ அந்த புணர்ச்சி விதி அதெல்லாம் நம்ம இப்போ படிக்கணும்னு எல்லாமே இருக்குது. அப்போ பிரித்தெழுதுகனா என்ன, அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கு என்னென்ன கொஷின்ஸ் வருங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் பாதி சிலபஸ் முடித்த மாதிரி. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மருவு பெயர் இருக்குன்னா, இந்த மருவு பெயர் எல்லா ஊருக்கும் ஒரு மருவு பெயர் இருக்குது. அந்த மருவு பெயரே இல்லாத ஊர் என்ன? இப்போ ஒரு விஷயம் இருக்குதுன்னா நெகட்டிவ் ஒன்று இருக்கணும். அந்த விஷயத்தோட நெகட்டிவ் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா பாசிட்டிவ் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு விஷயத்தோட நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாசிட்டிவ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ மருவு பேரே இல்லாத ஊர் என்னென்னா வேலூர் தான். வேலூருக்கு இப்போ வரைக்கும் மருவு பேரே கிடையாது. நீங்கள் வேணால் தேடி பாருங்கள், வேலூருக்கு ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு மருவு பேர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன தெரியுது, வேலூருக்கு இல்லை அப்படின்னா மீது எல்லா ஊருக்கும் இருக்குது. இப்போ இருக்கிற ஊரில் என்னென்ன, ஓகேயா? அதுக்கு நீங்கள் அதை பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா? தமிழ் நீங்கள் சொல்லதிகாரத்தில் எடுத்திங்கன்னா டக்கு தமிழ் 2-3 நாள்லேயே முடிக்கிற மாதிரி தான் சிலபஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 நாளில் முடிச்சிடலாம். ஏன்னா அவருக்கு கடகடன்னு எல்லாமே வாச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுதுங்களா? அது சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம 6 இருக்குது பார்த்தீங்க, 7வது இருக்குது பார்த்தீங்க, இலக்கியம், திருக்குறளாக இருக்குதுல்ல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் 3 அதிகாரம் படிங்க. 1 மணி நேரத்தில் 3 அதிகாரம் படிச்சிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு வாரத்திலேயே திருக்குறள் முடிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ 7 3 6 7 3 21. அப்போ 21 அதிகாரம் வந்துருச்சு. நமக்கு எத்தனை இருக்குது? 20 அதிகாரம் தான் இருக்குது. 21 அதிகாரம் வந்துடும் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 படிச்சிங்கன்னாவே, புரிஞ்சுதுங்களா? அதனால் இப்போது தமிழுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இப்போ வேட்டர் ஸ்டடி பேசிட்டு படிச்சு தமிழ் ஈஸியாக 3-4 நாள் முடிக்க முடியும். அடுத்து ஜிகே இருக்குல்ல, ஜிகேக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சயின்ஸு புவியில் அப்புறம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு யூனிட் 6 தான், புரியுதுங்களா? யூனிட் 6 தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது. அந்த யூனிட் 6 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. யூனிட் 6 முடிச்சிங்கனாவே ஒரு பாதி கடலை தாண்டியாச்சு. ஏன்னா அதில் சேர சோழ பாண்டியர், அப்புறம் நீதி கட்சி, அது இதுன்னு நிறையா விஷயங்கள் வருது, புரியுதுங்களா? அதனால் இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எனக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் போதும். ஆல்ரெடி படித்தவங்க வச்சவங்களுக்கு 4 நாள் போதும். படிக்காமல் இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இழுக்கும், புரிஞ்சுங்களா? ஒரு வாரம் ஆகிடும். மொத்தம் நமக்கு நான் 1 மாதம் சொன்னேன்னா 4 வாரத்தில் 4 டாபிக் மேலே முடிக்க முடியும், ஓகேங்களா? 1 2 3 4 வாரத்தில் 4 டாபிக் முடிக்க முடியும். அது நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். தனி படிக்க முடியுமான்னு நினச்சிங்கன்னா
அது முடியாது. நான் படிச்சிருவேன், நான் ட்ரை பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும். புரிஞ்சுதுங்களா? ஆல்ரெடி படித்து வச்சுங்க, ஒரு மாதத்துல ரிவிஷன் பண்ணிட்டோன்னா படிக்காதவங்களுக்கு வந்து இன்னும் 1 மாதம் வந்து உங்களுக்கு இழுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு செந்தில் நகர் இருக்குதுன்னா மொத்தம் 3 பாடம் இருக்கும். அந்த 3 பாடத்தில் அந்த ஒரு பாடம் படிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இழுக்கும். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி படித்தவங்க வந்து 20 நிமிஷம் போதும். அந்த ஒரு பாடத்தை ரிவிஷன் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் போதும். அந்த 3 பாடத்தையும் படித்து முடிக்கிறவங்களுக்கு 1 மணி நேரம் இருந்தால் போதும். ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு வேளை புதுசாக படிக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகும். ஏன்னா அந்த 3 இது நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. இப்போ ஒரு நாளைக்கு டார்கெட் வச்சிடணும். ஒரு நாளைக்கு வந்து சின்சனாக குப்தர்கள், தில்லி சுல்தான் படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு டார்கெட் நான் இந்த 3 நான் முடிக்கணும். முடிக்காமல் நீங்கள் எந்திரிக்கக்கூடாது. அந்த மாதிரி டார்கெட் வைக்கணும். அந்த மாதிரி டார்கெட் வச்சா மட்டும்தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு டார்கெட் நீங்கள் வச்சா தான் முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போ நான் டார்கெட்டே இல்லாமல் படித்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த டார்கெட் வச்சுட்டு படிங்க. நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதம் to 1.5 மாதத்துக்குள்ளே உங்களால் கவர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி டேட் என்ன 20 இன்றைக்கி 20ஆம் சின்சர் நகரம் படிக்கிறீங்கன்னா 24ஆம் வந்து நீங்கள் சின்சர் நகரத்தை மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு 3 days ஒன்ஸ் வந்து மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரிவிஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? ரிவிஷன் பண்ண கையோடையே நீங்கள் வந்து அது ரிவிஷன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் 2வது நாள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த சின்சர் நகரத்தை பற்றி ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு பார்க்கணும். புரிஞ்சுதா? ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் அதை எடுத்து போட்டு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ யூனிட் 6 எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஜாலியாக படிக்கலாம். புரியுதா? ஜாலியாக வந்து இந்த யூனிட் 6ஓட இந்த இப்போ யூனிட் 8ங்கிறது நமக்கு மாறிடுச்சா, இப்போ நம்மகிட்ட இந்த புக்கு தானே இருக்குது. இதை வந்து நீங்கள் எடுத்து ஜாலியாக போட்டு படிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? ரொம்ப ஜாலியாக படிக்கலாம். ஏன்னா நம்ம படித்ததெல்லாம் இருக்கா இல்லையாங்கிற போட்டு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ஜாலியாக படிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு தெரிஞ்சு தானே வச்சுக்க போகிறோம். அதனால் இதை வந்து ஈஸியாக பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சு தெரியுங்களா? படிக்கவே நாம் வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினும் பார்க்குறோம், அவுட்சோர்ஸும் கொஞ்சம் பார்க்குறோம். அப்படிங்கும்போது ஈஸியாக முடியுமா? அடுத்து இப்போ ஜிகே, தமிழ் இப்படி பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சா ஒரு நாளைக்கு மேக்ஸ் இருக்குல்ல 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னாவே ஒரு டாபிக் முடிக்க முடியும். ஆல்ரெடி முடிச்சு வச்சவங்கள சொல்கிறேன். 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னாவே ஒரு டாபிக் முடிச்சு வைக்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து இந்த நோட்டோட பிடிஎஃப் வந்து எல்லாம் கேட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக ஸ்கேன் பண்ணால் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஏன்னா நான் மட்டி நோட்டில் எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோக்கா ஸ்கேன் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போது அதை நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நல்லா இருந்ததுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம டெலகிராம் சேனல் நேம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸ் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் வீதம் வந்து மொத்தம் 7 டாபிக் தான் நமக்கு இருக்குது. அந்த 7 டாப்பிக்கில் நாம் வந்து ஈஸியாக படிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 7 நாள் 7 டாபிக் முடிஞ்சுது. என்னென்னா 2 நாளுக்கு ஒரு டாபிக் பார்த்தா கூட நமக்கு 14 நாளில் முடியும். இல்லை நீங்கள் 3 நாளுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னாவே நமக்கு வந்து டேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். புரிஞ்சுதுங்களா? அதனால் தெளிவாக பாருங்கள். படிக்கிறது ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறதுங்கிற தெரிஞ்சு படிங்க. நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தமிழுக்கு வந்து நல்ல ஒரு புக்கு, மேக்ஸுக்கு நல்ல நோட்டை போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ முடித்தா கூட ஒரு 1 to 2 வாரத்தில் மேக்ஸ் முடிக்க முடியும். மேக்ஸு தெரியாதவங்க கூட மேக்ஸ் ரெடியாக கரெக்டாக தெளிவாக முடிக்க முடியும். இப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதம் to 1.5 மாதத்துக்குள்ளே உங்களால் தெளிவாக வந்து இந்த சிலபஸை முடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக முடிக்க முடியும். ஒரு வேளை நீங்கள் இந்த 1.5 மாதத்தில் கரெக்டாக முடித்து வச்சிங்கன்னா கூட அடுத்த ஒரு 20 நாளுக்குள்ள ரிவிஷன் பண்ணால் கூட இந்த வர குரூப் 4ல் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நெருங்க முடியும். இப்போவே நான் கொஞ்சம் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் படித்தேன். நான் கிட்டத்தட்ட 130 கொஸ்டின் 140 கொஸ்டின் போட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு வந்து படிச்சுன்னா ஒரு 170 180 போட்டுருவேன். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடியாகலாம். இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். 1 மாதம் to 1.5 மாதம் வந்து கவர் பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.